விஷயம்? என்ன நடந்தது சொல்லுப்பா, என்ன நடந்தது சொல்லு. மல்லிகா பொண்ணு இல்லம்மா, பிசாசு. நிஜமா தாமா, அவ என் மார்புல உட்காந்து என் ரத்தத்தை குடிக்கிறாங்கிறான், என் கழுத்து நெரிச்சு என் உயிரை எடுக்கிறாங்கிறான். மகாலட்சுமி மாதிரி படுத்திருக்காளே. கிருஷ்ணா ஆமா. நல்லாருமா, தீர்க்க சுமங்கலி ஆயிரு. டேய், இப்பேற்பட்ட உத்தமியை நீ அனாவசியமா அவமதிக்கிறது உண்மையிலேயே கொடுமைடா, மகா பாவம். நரேந்திரா, எவ்வளவு நேரம் இங்க இப்படியே நடந்துகிட்டு இருப்ப? அங்க படுக்க அறையில மல்லிகா உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு பா தம்பி. நீ போகிறனா மல்லிகா வேதனைப்படுவாடா. மேல போனா என்ன கொன்னுடுவா. போது சும்மா இரு. பேய் சினிமா பார்த்து உன் மூளை கட்டு போச்சு. நேத்து ராத்திரி மல்லிகா என்ன கொல்ல வந்தது. நீ கெட்ட கனவு கண்டிருக்க, அத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அனாவசியமா பயப்படுற. போ கண்ணு. நான் மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேங்கிறல்ல. நீ போகிறனா நான் விட்டுடுவேனா? நானே உன்னை இழுத்துக்கிட்டு போவேன். வாடா. நான் சொல்றது கேளுமா. அத மல்லிகா கிட்ட சொல்லு. எனக்கு வாங்க. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நான் என்ன பேயா இல்ல பூதமா? நேத்து ராத்திரி என்ன ஏன் கொல்ல வந்த? என்னது? நான் உங்களை கொல்ல வந்தேனா? என் ரத்தத்தை குடிக்கிறேன்னு சொல்லல, என் உயிரை எடுக்கிறேன்னு சொல்லல. என்னங்க, பொண்டாட்டிக்கு புருஷன் தான் தெய்வங்க. என் தெய்வத்தை நான் எப்படி கொல்லுவேங்க? மல்லிகா, மல்லிகா அழாத. மல்லிகா அழாத. என்ன விட்டு. நீ வேண்டானா? உன்னை நான் சும்மா விட்டுவேனா? எனக்கு உன் உயிர் வேணும். உன் சூடா ரத்தம் வேணும்டா. என்ன விட்டு. என்ன கொல்லுடாத. மல்லிகா, மல்லிகா, விடு. 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 மல்லிகா, மல்லிகா, விடு. அம்மா, மல்லிகா எப்படிப்பட்டவன் இப்போ புரிஞ்சுக்கிட்டியாமா? தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி, தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ராத்திரி செத்து செத்து நான் இவ கூட எப்படிமா வாழ்க்கை நடத்த முடியும்? இப்ப என்னப்பா செய்யறது? மல்லிகாவை கூட்டிக்கிட்டு போய் அவ பிறந்த வீட்டிலே விட்டு வந்துடுறேன். ஓ இஷ்டம் தம்பி, ஓ இஷ்டம்.
இந்தாங்க உங்க செல்ல பொண்ணு போடி, இனிமே இங்கே விழுந்துக்க. தம்பி நரேந்திரா, என்ன நடந்ததுப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க மல்லிகாவுக்கு பேய் பிடிச்சிருக்கிற விஷயத்தை மறைச்சு வச்சு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டீங்க. பேய் பிடிச்சிருக்கா? இல்ல தம்பி, எங்க வீட்டுல இருக்கிறப்போ இவளுக்கு எந்த பேயும் பிடிக்கல தம்பி. அவளுக்கு பேய் பிடிச்சிருந்தா அது உங்க வீட்டுல தான் பிடிச்சிருக்கணும். ஆனா அவசியமா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மல்லிகாவை எங்க வீட்டுல விட்டுட்டு போறது உனக்கு நல்லது இல்ல தம்பி. என்னங்க, உங்களுக்கு என் மேல இஷ்டம் இல்லைன்னா நீங்களே கழுத்து நிறுத்தி கொண்டுடுங்க. அதை விட்டுட்டு என் மேல பாண்டமா பை சுமத்தி என்ன விலக்கி வச்சிடாதீங்க. என் வாழ்க்கை நாட்டாங்க. நீ எவ்வளவு அழுதாலும் என் மனசு மட்டும் மாற. ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து பயந்து உன்னோட வாழ்க்கை நடத்த என்னால முடியாது. இன்னையோட நம்ம குடும்ப வாழ்க்கை அறுத்து போச்சுடி. குட் பை. என்னங்க என்னங்க என்னங்க, போகாதீங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு துரோகம் பண்ணாதீங்க. என்னங்க நரேந்திரா, நான் வயசுல பெரியவனானாலும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பெண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கினாத தம்பி. தம்பி, எங்க மல்லிகா மேல கருணை காட்டி அவ வாழ்க்கையை நிலைக்க செய்யப்பா. உங்க முதல கண்ணீரை பார்த்து பார்த்து இன்னும் நான் மோசம் போவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்னங்க அப்பா, அநியாயம். அநியாயம் இல்ல, பழிக்கு பழி. என் தங்கச்சி வாழ்க்கையோட விளையாடிட்டு போற இந்த நரேந்திர தங்கச்சி கூட கண்ணீர் விட்டு குமரி கதறணும். என் தங்கையின் அவர வாழ்க்கையை பார்த்து அவன் மல்லிகாவுக்கு செஞ்ச தோரத்தை நினைச்சு இந்த நரேந்திர ஒவ்வொரு வினாடியும் துடிக்கணும். கூட்டிட்டு போ. அண்ணா இல்லண்ணா, உன் பித்தலாட்ட புத்திக்கு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை பகடாடாத. உன் மனசு மாத்திக்கண்ணா. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அண்ணா, மல்லிகா. அப்போதுல இருந்து என் மல்லிகாவை காட்டாத மனோ தத்துவ டாக்டர் இல்ல, பில்லி சூன்யமானு பார்த்தோம், ஏவல் எடுப்பான்னு கேட்டோம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க என்ன செஞ்சோம், எந்த விதமான பலனும் கிடைக்கல. காமாட்சி தேவி சன்னதிக்கு போனா குணமாகாத நோயெல்லாம் குணமாகும், தீராத வினையெல்லாம் தீரும்னு தெரிஞ்சது. உடனே மல்லிகாவை கூட்டிட்டு இந்த தாய் சன்னதிக்கு வந்து சேர்ந்தோம் சுவாமி. நல்ல வேலை செய்துங்க. பக்தர்களின் நம்பிக்கையை எப்பவுமே இந்த தாய் வீணாக்க மாட்டா. விரும்பி தொழுதா, நம்பி யாசித்தால் இந்த காமாட்சி தேவி உங்க செல்ல பண்ண பிடிச்சு வாட்ட துஷ்ட காத்த கண்டிப்பா துரத்தி அடிச்சிருவா. தேவியின் சக்தியை பற்றி நிறைய சொல்லலாம். நீங்க ரொம்ப விரும்பி கேட்கறதா இருந்தா நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். அதை விட மகாபாகியம் வேற என்ன இருக்கு சாமி? பக்தி சிரத்தையோட கேட்கிறோம், சொல்லுங்க சாமி. இன்னைக்கு ஏன் கோவில் எவ்வளவு கூட்டமா இருக்கு? வெள்ளிக்கிழமை இல்லையா? இந்த கூட்டத்துல குழந்தை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டங்க. கூட்டம் குறையிற வரையில அப்படியே நிழல்ல போய் நிப்போம். சரிங்க. பாப்பலாம். என்ன கூட்டம்? அண்ணா, முதல்ல நீ பேபி வச்சுட்டு இங்கே இரு, நாங்க போய் தேவி தரிசனம் செஞ்சுட்டு வர்றோம், அப்புறமா நீ போலாம். சரிம்மா.